இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்றவர் எப்படி பேசுறாரு? அப்புறம் அப்படி ஒரு கட்சி நம்ம ஏன் ஆதரிக்கணும்? அப்படி பார்த்தா நாமக்கல்ல உங்க மாவட்ட செயலர் ஒரு பெண் வீட்டுல போயிருந்தாரு, அதுக்கு என்ன சொல்ல முடியும்? பொது மேடையில பேசுறாரு, தலைமை சரியில்லைன்றீங்க. இப்போ மாவட்ட செயலாளர் பேசுறது தலைமை சரியில்லைன்னு சொல்ல முடியுமான்னு கேக்குறேன். இல்ல, நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. தாவேகா மாவட்ட செயலாளர் எல்லாமே இப்படி பண்ண தப்பு கிடையாது. எல்லாருமே பண்ண தப்பு இல்ல, நீங்க சொல்றீங்க தனி எல்லாருமே பண்ண, நீங்க சொன்னீங்க எல்லாரும் பண்ண தப்புதான். ஒரு ஆள் பண்ணது தப்புதான் சார். விஜய் வந்து ஜெயிப்பாரான்னு நீங்க கேக்குறீங்க. விஜய் ஜெயிப்பாரா நான் கேட்கல. விஜய் ஜெயிக்கிறதுக்காக எதுக்கு இந்த அளவுக்கு வந்து மெனக்கடுறீங்கன்னு நான் கேட்கிறேன். இளைஞர் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்கன்னு அதுக்கு நான் பதில முன்வைக்கிறேன். விஜய் அவர்களுக்கு இளம் வயதான் கேட்கிறேன். தாவேகா வந்து நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி தப்பு பண்றாங்கன்னு சொல்றீங்கல்ல, அவங்க வந்து தப்பான ஆளே கிடையாது. எல்லாருமே அப்படி பொதுவா சொல்லாதீங்க. நீங்க இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்றவர் எப்படி பேசுறாரு? ஒரு மேல யாரு கேஸ் போட்டிருக்காங்க? என்னங்க நடக்குது? ஆட்சி வழக்கு இருக்கு ரைட்டு. அதெல்லாம் நீங்க கட் பண்ணல. ஒரு பொண்ணு வந்து சொல்றா இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ண முடியாதுல்ல சார். இல்ல கட் பண்ண முடியாது. தலைமை தலைமை என்னங்க பண்ணுது? நீங்க சொல்லிட்டீங்க. தலைமை என்ன பண்ணுது? இதுதான் பேசிக். அப்புறம் அப்படி ஒரு கட்சி நம்ம ஏன் ஆதரிக்கணும்? அப்படி பார்த்தா நாமக்கல்ல உங்க மாவட்ட செயலர் ஒரு பெண் வீட்டுல போயிருந்தாரு, அதுக்கு என்ன சொல்ல முடியும்? இப்ப அது வெளியே தெரிஞ்சு நானும் சொல்றேன். இதனால தலைமை வந்து எந்த கட்சி சொல்றீங்க? டிவிக்கு மாவட்ட செயலாளர், நாமக்கல் மாவட்ட செயலாளர் அதுக்கான ஆக்ஷன் கண்டிப்பா. இதுக்காக தலைமை சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? இதுக்காக தலைமை சரியில்லை சொல்ல முடியுமா? அதே போல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசுறதுல தலைமை சரியில்லை. இவர் தப்பு பண்ணாரு. ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு போறாரு, இவரு சிவாஜி எப்படி பேசுறாரு? ஒட்டு மொத்தமா பேசுறாரு. ஒரு பெண்ணுடைய சார் அது கேட்க வரல சார். அது அவங்க தனிப்பட்ட விதம். எது தனிப்பட்ட விதம்? மாவட்ட செயலர் அவங்க வீட்டுக்கு போறாங்க போல தனிப்பட்ட. இதனால தலைமை சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? தனிப்பட்ட விதம் நம்ம ஏங்க இதனால தலைமை சரியில்லைன்னு சொல்ல முடியுமா நான் கேக்குறேன். இதுதான் ஒண்ணாக்கலாமா? சிவாஜி அவர் பேசுறதா இது ஒண்ணாக்கலாமா? இல்ல ஒண்ணாக்குறதுக்கு இல்ல. இது வேற அது வேற. நீங்க அப்படி பண்ண இதனால தலைமை சரியில்லை. ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு தொண்டன் பண்ணலாம். ஒரு மாவட்டத்தையே வழி நடத்துற மாவட்ட செயலாளர் பண்ணலாமா? தவறு. உதாரணம் ஒரே ஒரு ஆளு ஒரே ஒரு வீட்டுக்கு போனது நீங்க தவறுன்னு சொல்றீங்க. அவர் மேடையில பேசுறாரு, அத்தனை நிர்வாகி. அத சொல்லல, நாங்க அது சரின்னு சொல்லல. நீங்க சொன்னீங்கல்ல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. தனிப்பட்ட ஒரு மனுஷன் அதுதான் சொல்றீங்க. எல்லாருமே பண்ணுவாங்க, தவறு பண்ணாத மனிதே கிடையாது. அதுக்குன்னு குடும்பமே கட்டு போன குடும்பம் சொல்ல முடியுமா? இல்ல நீங்க மேடையில ஒரு பொது மேடையில பேசுற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எந்த மாதிரி இல்ல எனக்கு நீங்க பதிலே சொல்ல மாட்டீங்க. இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினாரு, தலைமை சரியில்லைன்றீங்க. பொது மேடையில பேசுறாரு, பொது மேடையில பேசுறாரு, தனியா போறாரு. ஒரு நிமிஷம் சார், பொது மேடையில பேசுறாரு, தலைமை சரியில்லைன்றீங்க. இப்போ மாவட்ட செயலாளர் பேசுறது தலைமை சரியில்லைன்னு சொல்ல முடியுமான்னு கேக்குறேன். இல்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. அதுதான் நான் கேக்குறேன். மாவட்ட செயலாளர் பண்ணுது ஒரு கட்சியோட பிரதிநிதிங்க. ஒரு மாவட்டத்தையே ஆள்றவர் அவரு, ஒரு கட்சியோட பிரதிநிதி. அது அவர் பண்ண தப்பு, தலைமை சரியில்லைன்னு சொல்லிட முடியுமா நான் கேக்குறேன். இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. தனியோட விருப்பம் இது பேசுறது. நீங்க பதில சொல்ல மாட்டீங்களா? பேசுறாரு சார், நீங்க அதையும் ஒப்பிடுறீங்க. பதில ஒப்பிடல. அதான் சொல்லிட்டு தனி விருப்பம்னு சொல்லிட்டேன். ஒரு ஆளை வச்சு நீங்க ஒட்டுமொத்த தாவேகா மாவட்ட செயலாளர் எல்லாமே இப்படி பண்ண தப்பு கிடையாது. எல்லாருமே பண்ண தப்பு இல்ல. நீங்க சொல்றீங்களா தனி எல்லாருமே பண்ண, நீங்க சொன்னீங்க எல்லாரும் பண்ண தப்புதான். ஒரு ஆள் பண்ணது தப்புதான் சார். தப்புதான் சார். அதுக்கு தலைமை சரியில்லைன்னு சொல்லிட முடியுமா? நீங்க எப்படி ஒரு ஆளை நாங்க பேசவே வேண்டான்ற ஒருத்தரை வச்சு நீங்க ஏன் பேசுறீங்க? ஒட்டுமொத்த கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் தான் சார். ஒருத்தர் தான் சார். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் தான். அவரதான் சரி பேசிட்டு இருக்கீங்க. எங்க பேசுறாரு? பொது மேடையில பேசுறாரு, பொது பப்ளிக்ல பேசுறாரு. ரகசியமா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆமா, இப்ப நீங்க ரகசியமா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், தப்பு இல்ல. நீங்க பண்ணுவீங்க, நான் பண்ணுவேன். அப்புறம் என்ன சார் மாற்று? என்ன மாற்று? அதுதான் சார் கேக்குறீங்க. என்ன மாற்று? டிஸ்டர்ப் பண்ண கூடாது, பொது மக்களுக்கு எந்த இடையூறும் பண்ண கூடாது. அவ்வளவுதான். இல்ல அதான் மாற்று. பாலாஜி தனிப்பட்ட எவ்வளவு தவறுகள் பண்ணலாம். நீங்க இந்த கட்சி இருந்தாரு, அந்த கட்சி பொது மக்கள் இடையூறு பண்ணக்கூடாது. எல்லாம் பண்ணாரு. அப்ப நீங்க அவர் நம்மளால பொது மக்கள் பாதிக்கப்பட கூடாது. அவ்வளவுதான். எல்லாம் அவங்க சுய லாபம் தான். அங்க அவரை தப்பு பண்ணாரு, இப்போ இங்க சேர்த்துக்கிட்டாங்க. ஏன் அப்ப நீங்க நல்லவங்களா இருந்தா நீங்க அவருக்கு ஊழல் பண்ணவரு நீங்க தாங்க கேஸ் கொடுத்தீங்க அவர் மேல அங்க இருக்கும்போது. இதை விட என்ன நீங்களே உங்களுக்கு நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அவரை. இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? கடைசியா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். எவ்வளவோ அரசியல்வாதி வந்தாங்க போனாங்க, ஜெயிச்சாங்க, எப்படியோ அவங்கவுங்க தேவைக்கு அவங்கவுங்க நல்லது பண்ணாங்க ஏரியால. எங்க ஏரியாலே நிறைய கட்சிக்காரங்களாம் இருக்காங்க. அவங்க ஏரியால கூட நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதை கூட நான் ஓடி போய் நான் பண்ணி வச்சிருக்கேன். இன்னொரு விஷயம், எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, விஜய் வந்து ஜெயிப்பாரான்னு நீங்க கேக்குறீங்க, அப்படித்தானே? விஜய் ஜெயிப்பாரா நான் கேட்கல.
விஜய் ஜெயிக்கிறதுக்காக எதுக்கு இந்த அளவுக்கு வந்து மெனக்கறீங்கன்னு தான் நான் கேக்குறேன். அவர் வந்து மெனக்கறாரு. ஜெயிக்கலன்றது மக்களுடைய கையில இருக்கு. சரி, அது விஜயா இருந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, பாஜக கூட்டணி வந்து யாரா இருந்தாலும் சரி, மக்களுடைய கையில இருக்கு. நம்ம அக்யூரேட்டா இவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க விஜய் தான் வருவாருன்னு சொல்றீங்களா, அது ஏன் எதுக்குன்னு தான் என்னுடைய கேள்வி. அது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இனி இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து ஃபுல்லா இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜெனரேஷனா இருக்கட்டும், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஜெனரேஷனா இருக்கட்டும், இப்ப இருக்கிற ஜெனரேஷனா இருக்கட்டும், எல்லார் மனசுலயும் அவர் தான் இருக்காரு. ஏன் அப்படி இருக்காரு அப்படின்னா, ஒரு ஏடிஎம்கேல வந்து பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கட்டத்துல வந்து ஒரு ஏஜ் ஆகி போச்சு. இவங்களே இதுக்கப்புறம் நம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற ஏஜுக்காரங்க நினைக்கிறாங்க. 1. 2, கட்சின்னும் போது ஒரு பெரிய ஒரு நாட்டையே ஆளக்கூடிய ஒரு சிஎம்மா இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், ஒரு வயது உள்ளவங்க வந்தா இந்த நாட்டை ஆள்றதுக்கு ஒரு நல்ல ஒரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல விஜய் இளம் வயதான் கேக்குறேன். 52 ஸ்டாலின் வயசு. 60 வயசுல இளைஞரணி தலைவர் சார் இல்ல அவர் கேக்குறதுதான் சார் இவர் சொல்றாரு. விஜய்க்கு வந்து 52 வயசு. அவர் கேட்கறது நானும் பதில் சொல்றேன். இவர் இளைஞர் வரணும்னு இவர் சொல்லலையே. நான் சொல்லலையே இளைஞர் ஓ, இல்ல, நான் சொல்லல, இளைஞர் அவர் தான் சொன்னாரு. இப்ப நீங்க கேட்கும் போது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. இப்ப நாளைக்கு பதில் தரேன். இப்ப விஜய் இளம் வயதான் கேக்குறீங்க. ஸ்டாலின் 60 வயசு வரைக்கும் நான் இருந்தா, சார் அப்ப 60 வயசு வரைக்கும் இளைஞரா இருக்கும் போது 50 வயசு இளைஞர் தானே. இல்ல இல்ல சொல்ல கிடையாது சார். நாங்க வரணும் நாங்க சொல்ல கிடையாது சார். நாங்க விஜய் வயசானவங்க வரணும், இளைஞர் வயதா. சார் சொன்னாரு இளைஞர் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்கன்னு. அதுக்கு நான் பதில முன்வைக்கிறேன். விஜய் அவர்களுக்கு இளம் வயதான் கேக்குறேன். அவரு 52 வயசு இளம் வயதை கடந்து போயிட்டாரு. 60 வயசுல இருந்து 65 வயசு வரைக்கும் கூட இளமை இருக்கு. ஓகே அது அவங்களுடைய அது அவங்களோட வளர்ப்பு. ஆமா ஆமா. விஷயம் இல்ல அது அவங்களுடைய அது கூட நம்ம போக தேவையில்ல. 52 வயசானா இளமைதான் அப்படின்னு நான் சொல்லிப்பேன். ஏன்னா அது என்னுடைய தன்மானம், என்னுடைய தன்னம்பிக்கை. இது இன்னொரு விஷயம் நீங்க சொல்றீங்க. அவருக்கு வந்து இளம் வயசான்னு கேக்குறீங்க. இளம் வயசுன்னு நினைச்சதுனாலதான் ஜனங்க என்ன சொல்றாங்க, அவர்தான் வரணும் அவர்தான் வரணும்ன்றாங்க. 1. சப்போஸ் அவர் ஜெயிச்சாருன்னா என்னோட ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேரு பசங்களாலையும் பெத்த அப்பா அம்மாவாலையும் கைவிடப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது இவர் ஜெயிச்சாருன்னா ரொம்ப அன்பா கேட்டுக்கிறேன், எங்க தலைவரை, ஒரு கண்ணு தெரியாதவங்க, பசங்க வந்து கைவிட்ட வயசானவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு ஊர்லயும் ஏதாவது தங்கறதுக்கோ இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு பண்ணாருன்னா தமிழ்நாட்டிலேயே ஒரு சிஎம் இவரா தான் இருக்கும். அதுல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பொண்ணை இது பண்றதுக்கு வந்து நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். நம்ம தலைவரோட ஊருக்கு போயிருந்தேன். அங்க பாத்தீங்கன்னா அது வந்து தூத்துக்குடி மாவட்டம். ஒரு சாதாரண ஏழை குடும்பத்துல பிறந்த ஒருத்தர் அந்த ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா கூட ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போகணும். அந்த இடத்துல அவர் கஷ்டப்பட்டு வளர்ந்து பெரிய லெவல்ல சென்னையில பெரிய கோடீஸ்வரனா இருந்தார். அவங்க பரம்பரையில வந்தவங்க நம்ம அப்பா அப்படி வாழ்ந்தாங்களே, இந்த ஊர்ல இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, நம்ம ஊருக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, இந்த கர்ப்பிணி பொண்ணுங்களுக்கு வந்து ஃப்ரீயா பிரசவம் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க. அதை நான் லாஸ்ட் டைம் பேசினேன். அது மாதிரி எங்க அண்ணன் விஜய் அண்ணன், தமிழக வெற்றி கழக தலைவர், இது மாதிரி கைவிடப்பட்டவங்க, இந்த சின்ன பசங்களை திருடிட்டு போய் விற்கிறவங்கள, அப்புறம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்புன்றது வந்து அவர் முதல்ல சொன்னது. இன்னை வரைக்கும் என்னோட கருத்து பிரகாரம் அவர் அதை ஃபாலோ பண்ணி தான் இருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து சரியான பாதுகாப்பு இல்லை. அதை அவர் பண்ணி கொடுக்கணும். நிறைய தலைவருங்க பெரிய பெரிய ஸ்கூல்லாம் இருக்கு. அதான் தலைவருங்களே தலைவர் போயிட்டாரு. இந்த தலைவர் கட்சியில இருக்காங்க இல்லையா, அதை அவங்க பண்ணலாம். அந்த ஸ்கூலுக்கு இந்த ஸ்கூல் வந்து இடிஞ்சு உயிரா மாதிரி இருக்கு. அது கடைசி வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அந்த ஸ்கூலை சரி பண்றவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தாவேக்கால இருக்க ஒரு ஊர்ல, நீங்க சொன்னீங்கல்ல ஒரு மாவட்ட தலைவர் தப்பு பண்ணாரு, அவரு தப்பு பண்ணவர்னா அவரை தூக்கிடணும், அவ்வளவுதான். தப்பு பண்ணவர் தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடாது, என்ன பொறுத்த வரைக்கும் இருக்காரு. அது வந்து தூக்கல, பதவியில இருந்து தூக்கல, இன்னும் பதவியில இருக்காரு. அது என்ன காரணம் தெரியல.
ஒருவேளை அவர் இந்த ஒரு தப்பு பண்ணிட்டு இதுக்கு மாதிரி ஏதாவது நல்லது பண்ணிருக்கலாம், அதனால ஒரு மன்னிச்சு கூட விட்டுருக்கலாம். இது அது எனக்கு தெரியாது. என்னோட கருத்து இப்படி இருக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்து. அதே மாதிரி அந்த தலைவருங்க கட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க கட்சியில இருக்கிறவங்க அதை பண்ணல. இன்னைக்கு தாவேக்கா நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி தப்பு பண்றாங்கன்னு சொல்றீங்கல்ல, அவங்க தப்பான ஆளே கிடையாது. எல்லாருமே அப்படி பொதுவா சொல்லாதீங்க. ஏன்னா இன்னைக்கு தாவேக்கால இருக்க ஒவ்வொரு இளைஞனும் எங்க அண்ணன் ஜெயிக்கணும், எங்க அண்ணனுக்காக எல்லாம் பண்ண சொல்லி படிக்கிற பையன்ல இருந்து கூலி வேலை செய்யற பையன் வரைக்கும் அவனால முடிஞ்ச காசை வச்சு அப்பப்போ அவன் ஏரியால சின்ன ஒரு உதவி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதனால ஒட்டுமொத்தமா தாவேக்காவை தப்பா பேசாதீங்க. தாவேக்கா பத்தி தப்பா பேசல. முதற்கட்ட பதிவுல ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. எங்களோட இணைஞ்சு நாங்க கேட்ட கேள்விகள்லாம் ரொம்ப அழகா பதில் சொன்ன உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.